நமஸ்காரம். ஒருத்தர் கேள்வி அனுப்பித்திருந்தார். புத்தகத்தை அச்சு போட்டு அதை விலை கொடுத்து வாங்கி அதில் எந்த பக்கத்தில் எது இருக்கிறதுன்னு தேடுன்னு தேடி இப்படியெல்லாம் படிக்க வேண்டுமா? அது பழங்காலம். அப்போது வேறு வசதிகள் இல்லை. ஆனால் இப்போது எல்லாமே ஐபேட் முதலானவற்றில் வந்துவிட்டன. தேடுவது சுலபம். நமக்கு என்ன வேணும்னு டைப் பண்ணால் அதுவே அது எங்கெங்க இருக்கிறதுன்னு காட்டுகிறது. அப்படியே படித்துக் கொள்ளலாம். நமக்கு ஏதாவது தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் டைப் பண்ணினால் அதுவே சொல்லுகிறது. அது சாதாரண பிராம்ப்டாக இருக்கட்டும், அல்லது இப்போது ஏஐ மூலமாக எல்லா வசதிகளும் பெருகிவிட்டன. புத்தகத்தை ஒரு சுருக்கி சொல்ல வேண்டும் என்றாலும் ஜிஸ்ட் என்ன அதுவும் போட்டு சொல்லுகிறது. இப்படியெல்லாம் வசதி வந்திருக்கும் போது பயன்படுத்தினால் என்ன, படுத்தினால் என்ன கேள்வி? எல்லாரும் வேகமாக பயன்பாட்டுக்கு வந்து விட்டது. அதில் ஏதாவது குறை உண்டா, என்ன ஜாகிரதையாக இருக்க வேண்டும்னு கேட்டிருந்தார். அடியனுக்கு தோன்றின ஒரு சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். புத்தகம் இருந்தால் நாம தான் எந்த புத்தகம் என்ன தலைப்பு வேணும்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு லைப்ரரியில் 1000 புத்தகங்கள் அடுக்கியிருந்தால் என்னைப்படி என்று அதுகளாக முன் வராது. நமக்கு எது வேண்டுமோ அந்த தலைப்பை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். அது இருக்கிறதான்னு லைப்ரரியனை கேட்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. தானாக பிராம்ப்ட் பாப்அப் அதுகளாக இந்த புத்தகம் இதை போல் இது இதை படித்தவர்கள் இதையும் சேர்த்து படித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தானே சொல்ல போக அதிலெல்லாம் நம்ம புத்தி போக ஆரம்பிக்கும். நாம் தேடி போவது எப்படி? தானாக என்னைப்படின்னு சொன்னால் எதில் வேண்டுமானாலும் மேய்ந்து கொண்டே இருப்போம். இது முதல் குறை. அடுத்தது, ஒரு புத்தகத்துக்குள்ளும் நாம் தேடுவோம். ஏதாவது ஒண்ணு வேணுமானால் கிட்டத்தட்ட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படித்தால் தான் உண்டு. அது தானாக சொல்லாது, எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்றும் சொல்லாது. அதற்காகவாவது அந்த புத்தகத்தை நன்கு படிப்போம். ஆனால் இப்போது ஒரு வேர்டை டைப் பண்ணாலே அந்த புத்தகத்தில் எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்ல போனால் அது முடிந்து போய்விடும். நாம் மெனக்கட மாட்டோம், தேடவும் மாட்டோம், படிக்கவும் மாட்டோம். அப்படி ஹாப் பண்ணிக்கொண்டே போய் விடுவோம். இதுவும் படிப்பு பழக்கத்துக்கு மாறுபட்டது. மற்றொன்று, ஒரு புத்தகம்னு அச்சு போட்டு விட்டால் யார் எழுத்தாளர் என்பது கண்டிப்பாக தெரியும். ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் ஏதாவது செய்தி வந்தாலும் புத்தகம்னு எழுதப்பட்டிருந்தால் இ-புக்ஸுக்கு கூட ஆத்தர் நேம் தெரியும். இல்லை, அது ஒரு செய்தியாக மட்டும் வருகிறது என்றால் யார் எழுதினார்னு தெரியாது. நாம் மாட்டு படித்துக் கொண்டே இருப்போம். ஆத்தர் உண்டா, அது நிஜமான ஒரு பேர் வழியா என்று கூட தெரியாது. இதுவும் ஆபத்து தானே. என்ன என்று ஒரு சந்தேகம் இருந்தாலோ தப்புன்னு பட்டாலோ சொல்லக்கூட முடியாது. அடுத்தது, புத்தகத்தை அச்சு போட்டு விட்டால் மாற்ற முடியாது. வேணுமானால் புத்தகத்தையே வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் இங்கு அப்படி அல்ல. பெரிய பெரிய வெப்சைட்ஸில் கூட ஓப்பனாக இருக்கிறது. நீங்களும் போய் மாற்றிக்கொள்ளலாம், யாரும் மாற்றலாம், அப்பப்போது மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்ம ருசிக்கு தகுந்தா போலே மாற்றுகிறது. இது தப்பு, இதுதான் சரின்னு யாராவது எழுதினால் மாற்றி விடுகிறது. எப்படி நம்புவது? நம்பகத்தன்மையே இருக்காதே. இதுவாவது மாற்றுவதோடு போயிட்டு இன்னொன்றும் உள்ளது. செய்தியே டிலீட் ஆகிவிடும்.
புத்தகத்தை டெலீட் பண்ண முடியுமா? அச்சு போட்டு விட்டால் இன்றைக்கு சொல்லுவார்கள், 1952 வந்த செய்தித்தாளை பாருங்கள், அதில் இந்த தலைவர் இப்படி பேசி இருக்கிறார், இன்று இப்படி பேசலாமா? இதுதான் எழுத்தில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை. அன்றவர் பேசினது செய்தித்தாளில் வந்திருக்குமானால் அது 50 வருஷம் 70 வருஷம் ஆனாலும் டிலீட் பண்ண முடியாது. ஆனால் இன்று பப்ளிஷ் ஆகக்கூடியது 10 பேர் சத்தம் போட்டால் நாளைக்கே டிலீட்டட். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு யாருக்கு தெரியும் இருந்ததா இல்லையா என்று? புரிய கூட புரியாது. அதனால் மொத்தத்தில் பார்த்தால் இதன் மூலம் நமக்கு நியாயமான உண்மையான ஞானம் வளருமா என்று பார்த்தால் அதுதான் ரொம்பவே சந்தேகம். மாற்றிக்கொண்டே இருக்கலாம், டிலீட் பண்ணி விடலாம், ஆத்தர் பெயர் தெரியாமலே போகலாம், யார் பப்ளிஷர் தெரியாமல் போகலாம். தாங்களாக வந்து வந்து முன் நின்று என்னை படின்னு சொல்லும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம எதிர்பார்த்த சப்ஜெக்ட்லேருந்து டிவியேட் பண்ணி கூட்டிக் கொண்டு போகும். எவ்வளவு பெரிய பெரிய நிறுவனத்தவர்கள், அமெரிக்கா நிறுவனம், அவர்களெல்லாம் ஆமாம் நாங்கள் தான் குழப்பினோம், திசை திருப்பினோம், பிரெயின் வாஷ் பண்ணோம், தப்பு தான் சாதாரணமா சொல்லிவிட்டு போகிறார்கள். $1,000,000 எத்தனை மில்லியன் போட்டாலும் ஃபைன் தானே, எத்தனை பில்லியன் சம்பாதிக்கும் இடத்தில் கட்டிவிட்டு போவோம் என்கிற அளவுக்கு இறங்கிவிட்டது. நேர்மை, உண்மை இதெல்லாம் குறைந்து விட்டது. பணம் சம்பாதிப்பதற்கு எத்தையும் செய்யலாம். அதில் ஒரு வகைதான் இதே போல் நாம் கைபேசியிலும் அங்கங்க ஒரு தட்டு போல இருக்கக்கூடிய எத்தனையோ டிவைசஸ் அதிலெல்லாம் வைத்துக் கொண்டு படிப்பது ஆபத்தானதுதான். ஆனால் மிகவும் ஊடுருவி விட்டது. அது எவ்வளவு குறைக்க முடியும்னு தெரியாது. ஆனா கேட்டவர் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி கேட்டிருந்தார். முக்கியமானது உண்மை, நம்பகத்தன்மை. இது மிகவே சந்தேகத்துக்குரியது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.